அவரு சிவகுமார் நீங்க அவரு கூட்டு சேர்த்துக்கிறீங்க கணக்கு அவர் கணக்கு எடுக்கல சார். கணக்கு எடுக்கல, டிஸ்ட்ரிபியூட் பண்ணி. நீங்க எந்த விஷயமா வந்துக்கிறீங்க சார்? இந்த எஸ்ஐஆர் தானே? ஆமா சார். ஆமா. அவர் யாரு சார்? அவர் ஹெல்ப் பண்றதுக்கு அவர் யாருன்னு கேக்குறேன். இப்ப யாரு எப்படி அவர் எப்படி உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணாரு? கூப்பிடுங்க அவரு. சார் நான் தான் சார் அவர் கூப்பிடுங்க. சார் நான் தான் கூப்பிட்டேன். அதம்மா அவர் எதுக்கு வந்து அவரு வந்து சிவகுமார் ஏரியா அவரு சிவகுமார் எல்லாமே புரியுது. நாங்களும் இந்த ஏரியா தான். அவரே வந்து எடுக்கிறாரு கணக்கு. இல்ல அவரே வந்து அவர் யாரு இன்னும் யார் கவர்மெண்ட் அனுப்பிக்கிறாங்களா உங்களை? கிளம்பிட்டு சார் வந்து சொன்னாங்க சார். யார் ஹெல்ப்புக்கு? வாலண்டியர். அவர் வாலண்டியரா? இல்ல நீங்க வாலண்டியருக்கு அனுபவத்துக்கு யார கேட்டீங்க? வாலண்டியருக்கு யார கேட்டிருக்கீங்க கேட்டேன். யார கேட்டீங்க? இவரு வந்து சிவகுமார் யார கேட்டீங்க? அவர் சிவகுமாருக்கு வேலை பார்த்து நிற்கிறாரு, பொருள் எல்லாம் கொடுக்குறாரு, ஓட்டு போட்டோ வாங்கி நிற்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? நீங்க நடுநிலையாளர் யாராவது கூப்பிடணும். இருங்க சார், நான் அவருக்கு போன் அடிக்கிறேன். அடிங்க. யாருக்கு? சார் போன் அடிக்கிறேன். உங்க ஆபீஸ் கொடுங்க. போனை போட்டு கொடுங்க. இல்லம்மா நீங்க நடுநிலையாளர் வச்சுக்கணும். நீங்க யாரையும் கூப்பிட தேவையில்ல, சிவகுமாரையும் கூப்பிட தேவையில்ல. இல்ல நீங்க எப்படி அவரு கூப்பிடுறீங்க எனக்கு புரியல. அவரு ஒரு தரப்பு சிவகுமாருக்காக வேலை செஞ்சுருக்கிறாரு. அதான் எனக்கு ஒண்ணும் புரியலையே. எஸ்ஐஆர்ல எடுக்கிறாங்க எனக்கு தெரியும். யார கூட்டு எடுக்கணும்? கேட்கறேன். நம்ம அவரே கேட்போம். கலெக்டரே கேட்போம். கிளம்பிட்டு சார் கிளம்பிட்டு வந்துருங்க. அவர் உள்ள உட்காந்து எடுத்துட்டுல உள்ள அவர் கூட கூட உட்காந்து கொடுங்க என்கிட்ட. ஹலோ, நான் எம்எல்ஏ வைத்தியநாதன் பேசுறேங்க. நீங்க யாரு? நீங்க என்ன போஸ்டிங்? எலெக்ஷன் அசிஸ்டன்ட். இவங்க மேடம் வந்து இப்ப இது எடுத்துக்கிறாங்க கணக்கெடுப்பு எஸ்ஐஆர். அவரு சிவகுந்தால வச்சுக்கின்னு கணக்கு எடுத்துக்கிறாங்க. நீங்க மாதிரி ஏதாவது பார்ட்டி கட்சிக்கு ஒரு ஆள் வச்சுக்கிறீங்களா ஏதாவது? இல்ல சார், நாங்க ஆக்சுவலா வந்து பிஎல்ஏ வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி சொல்லிருக்கோம் சார். சரி. பார்ட்டிஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நாங்க சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி கூட அவங்க ஒர்க் பண்றதை நீங்க வேணா சூப்பர்வைஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்ப சப்போஸ் ஏதாவது தெரியல கொள்ளல இவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அப்டேட் பண்றாங்கன்னா செய்யுங்கன்னு சொல்லிருக்கோம். அவ்வளவுதான். அப்ப இவரு உட்காந்துருக்காரு, சிவகுந்தோட ஏஜென்ட் உட்காந்துருக்காரு. ஏஜென்ட் எல்லாம் உட்காரக்கூடாது சார். இவர் உட்காந்துருக்காரு. வீடியோ எல்லாம் எடுத்துக்கிறோம் நாங்க. அவரு கூட உட்காந்துக்கிறது ஒர்க் பண்றதெல்லாம் எடுத்துக்கிறோம் நாங்க. இல்ல சார், அதான் பூத் லெவல். இல்ல நீங்க எப்படி எந்த யாருக்கு அதிகாரம் கொடுக்குறீங்க? அவங்க நாங்க இதை எதுவுமே தலையிடல இது வரைக்கும். இது வரைக்கும் நான் என் கட்சிக்கார கேட்கணும். என்ன நான் ஒரு எம்எல்ஏ நானு. புரியுது சார். இப்ப நம்ம பார்ட்டி சார்பா வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் வந்து வந்திருந்தாங்க சார். 2 பேர் வந்து இல்ல இவர் எப்படி இருக்காருன்னு கேக்குறேன். அவர் சிவகுந்துக்கு ஓட்டு சேர்க்கறது, பொருள் கொடுக்கறது, பணம் கொடுக்கறது, அந்த